என்னங்க ஐயா, என்னது லுங்கிங்களா? லுங்கி துண்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா? அப்படியே நடந்து போயிட்டு ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணுறீங்களா? அப்படியா? எப்படி போயிட்டு நிற்கலாம்? வியாபாரம் ஆச்சா? வியாபாரம் ஒன்றும் இல்லைங்களா? எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 8-9 வருஷம். வண்டியில் வைங்க, வண்டி மேலே வைங்க. ஏன் சிரமப்பட்டு தூக்கி நிற்கிறீங்க? வைங்க, வண்டி மேலே வைங்க. 9 வருஷம் பண்ணுறீங்களா? எந்தெந்த ஊர் போவீங்க? இங்கேருந்து வேலூர், கரூர் நடந்தே பயணிக்கிறீங்க. ஐயோ, இப்போ எவ்வளோ கஷ்டம், அது ரொம்ப தூரமாச்சு. எப்படி வேற பசங்க என்ன பண்ணுறாங்க? இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணவே இல்லைங்களா? பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குங்க? 22. உங்கள் உழைப்பு வந்து எப்பயுமே வந்து ஒரு லுங்கி துண்டு இதெல்லாம் ஒவ்வொரு ஊரில் போய் வியாபாரம் பண்ணுறது, அப்படியே நடந்து போய் கொடுத்துட்டு வியாபாரம் பண்ணுறீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி சரி. என்ன லுங்கி எவ்வளோ வருதுங்க? 120 சார். 120 ரூபாயா? 1.25 மீட்ரு. 2.25 மீட்ரு. சரி, நான் உங்களுக்கு வியாபாரம் ஆகலன்னு நீங்கள் சொன்னீங்க, அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு லுங்கி ஒன்று வாங்கிக்கிறேன். சரிங்களா? இது எந்த கலர் நல்லாயிருக்கும் நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்க. 2 இருக்குது. இதில் எந்த கலர் நல்லாயிருக்கு நீங்களே சூஸ் பண்ணுங்களேன். எந்த கலர் நல்லாயிருக்கு நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இது எடுத்துக்கலண்ணா, இது எடுத்தால் நல்லா இருக்குங்கிறீங்க. சரி, அப்போ நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிடறேன். சரிங்களா? 120 கம்மி பண்ணுறதா இல்லையா? இதில் என்ன கிடைக்க போகுதுங்கிறீங்க? காலையிலேருந்து வியாபாரம் இல்லைங்கிறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் ஆகும். சரிங்களா? நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் லுங்கி கட்ட மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக லுங்கி நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இனிமேல் வியாபாரம் நல்லபடியாக ஆகும். ஃபீல் பண்ண வேண்டாம். பயணமாக சாப்பிட்டீங்களா? இப்போ வீடு எங்கே இருக்குங்க நம்மளது? குருசாமிபாளையம். அது எங்கே? ஆண்டலூர் கேட்னா ராசிபுரம். அதான் அதிலிருந்து உள்ள அங்கேருந்து வேலூரே வந்திருக்கிறீங்க. அடுத்து கரூர் போகணும். ஆஹா, இப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கிறீங்களே, கஷ்டம்தான். உங்கள் பேர் என்னங்க ஐயா? எம் கணேசன். சரி சரி. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில்? அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா இறந்துட்டாரு, அம்மா சும்மா தான் இருக்கிறாங்க. 90 வயசு. அப்பா இறந்துட்டாரு. உங்களோட மனைவி வீட்டில். ஆனால் இருந்தாலும் நடந்து பயணிக்கிறீங்க. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்களோட வெற்றியை விடாமுயற்சி நான் பாராட்டுறேன். கை கொடுங்களேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்.